Hello everyone, welcome to Talk of Tom. 100 நாட்களில் 1 லட்சம் கோடிக்கு மேல் முதலீடு. முந்தைய ஆட்சியை விட பல மடங்கு அதிகம். தமிழகத்தில் முதலீடுகளை ஈர்ப்பதில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சியின் முதல் 100 நாட்களிலேயே தமிழகத்திற்கு 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று நடைபெற்ற முதலீட்டார் மாநாட்டில் மட்டும் சுமார் 67,452 கோடி மதிப்பிலான முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 97 நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தங்கள் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் கடந்த சில மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டு நடவடிக்கைகளையும் சேர்த்து பார்க்கும்போது புதிய அரசின் முதல் 100 நாட்களிலேயே 1 லட்சம் கோடியை தாண்டிய அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை முந்தைய திமுக ஆட்சியின் ஆரம்பகட்ட முதலீட்டு நடவடிக்கைகளுடன் ஒப்பிடும்போது 2021ஆம் ஆண்டு ஆட்சியின் முதல் கட்டத்தில் சுமார் 28,000 கோடி அளவிலான முதலீட்டு உறுதிமொழிகள் பெறப்பட்டிருந்தன. அதாவது அப்போது முதல் கட்டமாக பெறப்பட்ட முதலீட்டு உறுதிமொழிகளுடன் ஒப்பிடும்போது தற்போதைய ஆட்சியின் முதல் 100 நாட்களில் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் முதலீட்டு மதிப்பு பல மடங்கு அதிகமாக உள்ளது. குறிப்பாக இன்றைய ஒரே முதலீட்டு மாநாட்டில் மட்டும் 67,452 கோடி அளவிலான முதலீட்டு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது இந்த முதலீட்டு வேகத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. இதனால் தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் விஜய் தலைமையிலான அரசு புதிய அணுகுமுறையை கடைபிடிக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் முதலீட்டு ஒப்பந்தங்கள் மற்றும் உறுதிமொழிகள் அறிவிக்கப்படுவது ஒரு முதல் கட்டம் மட்டுமே. அந்த முதலீடுகள் உண்மையிலேயே செயல்பாட்டுக்கு வந்து தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு எதிர்பார்க்கப்படும் வேலைவாய்ப்புகள் தமிழக மக்களுக்கு கிடைக்கிறதா என்பதே இந்த முதலீட்டு சாதனையின் உண்மையான அளவுகோலாக இருக்கும். எனவே முந்தைய ஆட்சியின் ஆரம்ப 100 நாட்களில் சுமார் 28,000 கோடி என்ற நிலையிலிருந்து தற்பொழுது முதல் 100 நாட்களிலே 1 லட்சம் கோடியை தாண்டிய முதலீட்டு உறுதிமொழிகள் என்ற ஒப்பீடு தமிழக அரசியலிலும் தொழில்துறையிலும் முக்கிய விவாதமாக மாறியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.